Hey guys, good morning. Day 3. Cancelled plan again try பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ என்னடா காலங்காத்தால் எப்படி நடந்துகிட்ருக்குறேன்னு பார்க்குறீங்களா? சோறுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, அது 8 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ டைம் 7:45. சரி 15 minutes இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாங்கிற பிளானில் தான் 2 பேரும் அப்படியே புள்ள தச்சு புள்ள மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படியாச்சும் 15 minutes ஓட்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னா 15 minutes சாப்பிட்டுட்டு காருக்குள்ளே வச்சு போட்டுருக்கோம். दूधसागर ट्रैकिंग போகலான்னு ஒரு அன்பிளான்டு காஸ்டியூம், ட்ரெஸ்ஸு, ஷூ எதுவுமே இல்லை. போகலாம் அப்படின்னு காரணத்தில் கிளம்பி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதோட சார்ஜஸ் அதெல்லாம் அதை பற்றி நான் உங்களுக்கு போ சொல்கிறேன். ஓகே, எவ்வளோ தூரம் இப்படியே போயிட்டுருக்கோம் தெரில. அண்ட் நான் மைக் வேறு கனெக்ட் பண்ணலை. எனக்கு ஆடியோ எப்படி வரும்னு தெரில. எடிட் பண்ணுறப்ப பார்க்குறேன். இன்கேஸ் ஆடியோ கரெக்டாக வரலன்னா வாய்ஸ் ஓவர் தான். செக் போஸ்ட்டில் செக்கிங்லாம் முடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். நாங்கள் ஆக்சுவலாக கேமரா ஒர்க் கிடையாது. ஸோ நாங்கள் ஒரு கைடு ஹையர் பண்ணியிருக்கோம். அந்த கைடு தான் ஹெல்ப் பண்ணார். பேக்கில் வச்சுக்கோங்க, பேக் செக் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான். ஸோ சார்ஜஸ் என்னென்னா நாங்கள் பே பண்ணது 2000 இங்கே கைடுக்கு. அண்ட் கவர்மெண்ட் சார்ஜஸ் 654. ஸோ கீழேருந்து காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகணும். ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா இங்கே வர்றப்போ பிளான் பண்ணிவிட்டு வரணும். வித் ஒரு பிளான் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், ஓகே. பட் சேஃப்டி முக்கியம் இல்லை. போக உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஒரு வாட்டர் கிராசிங். So good. Now we are in totally in the nature. So we making a So he is our guide. His name is Dinesh. yeah. I'll share his number so you can contact him. 7875219754. Dinesh. He's very good. How are you feeling, partner? Good. Full energy mode la vandirukken. Vaanga povam. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இதுக்கு ஏன் தூத்சாகர் ஃபால்ஸ் நேம் வச்சுட்டா, இங்கே வந்து தூத்சாகர்னு ஒரு
ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில் நேம்னால தான் இந்த ஃபால்ஸ் அப்படி வந்திருக்கு. அண்ட் மான்சூன் டைம்னா பெஸ்ட் டைம் அந்த ஃபால்ஸோட மொத்த அழகையும் பார்க்குறது. என்ன இது நம்பிக்கையில் வந்தோம் தெரில, பட் நாங்கள் வந்த டைம் நல்லா இருக்கு. இப்போ ஒரு நல்ல ஸ்பாட். வாட்ச் திஸ். எனக்கு 2K கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்டு நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்தேன், வர வழியிலே பார்த்தேன். கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறது 2K. அவங்க அவ்வளோதான் சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் அந்த 2Kயில் அவங்க வந்து எதர் 10% ஷேரிங்காக எடுத்துக்கலாம், இல்லை யூ கேன் கோ இண்டிவிஜுவலி. ஸோ ஒரு கைட் உங்கள் கூட வருவார். நீங்கள் 2K ஷேர் பண்ணணும் அப்படின்னா 10 பேர் அப்படி போட்டு ஷேர் பண்ணி கூப்பிட்டு போகலாம். அவங்க மேக்ஸிமம் 10 பேருக்கு தான் அக்காமடேட் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே அக்காமடேட் பண்ண மாட்டாங்க. இஃப் நாட் கம்மிங் கப்புள் ஆர் சிங்கிளாக வந்தீங்கன்னா 2K ஒரு கைடு கொடுத்தே ஆகும். ஸோ நான் கொஞ்சம் பேசி பார்த்தேன் 1.5 அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. பட் இல்லை, நாங்கள் அவ்வளோ தூரம் உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க. அண்ட் பை ஃபேஸ் ஆர் அவங்க அப்பியரன்ஸை வச்சு தப்பாக யோசிக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் அவங்க பண்ணுறது பேசுகிறதெல்லாம். அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு தனியாக விடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, அவங்க பேசிக்கிட்டே தான் எங்கேஜிங்காக தான் வராங்க. ஸோ அந்தவே ஒர்க் சஃபம் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. போ பார்க்கலாம். ஸோ நாங்கள் ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 10:30, 11க்கு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 12:32. ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். another ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன ஸ்பாட் 8 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ண அப்புறம் இந்த ஸ்பாட்டை. அண்ட் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ், அப்புறம் வந்து ஏதாச்சும் சாப்பிட்லாம். டைம் இப்போ 1:15. ஆக்சுவலாக தூரத்துலேருந்து தெரியுது, ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்ட்ரெச்.
ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். ஒரு ட்ரெயின் வேறு வந்துட்டுருக்கு. எங்கள் டைம் நல்லா இருந்துச்சுன்னா அது கிராஸ் ஆகிறப்ப எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான். பட் ஓடவும் முடியாதுல்ல, ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. அண்ட் நான் வேறு கரெக்ட் ஃபுட் வரல. ஸோ ஓட வேண்டாம், இட்ஸ் ஓகே. வந்தால் ஓகே, வரலன்னா ஓகே, நோ இஷ்யூஸ் அப்படிங்கிற பிளானில் தான் நானும் இருக்கிறேன். அவன் வந்துட்டுருக்கான். ட்ரெயின் போகிறத ஃபோட்டோ எடுக்கலாம் நினைக்கிறேன். அன்பிளான்டாக வந்தால் என்ன நடக்குன்னு காமிக்கிட்டா இதுதான் மாடர்ன் வே ஆஃப் ஹைக்கிங். சரி, ட்ரெக்கிங். அது ஒன்றும் இல்லைங்க, பாவம் செருப்பு இருந்துச்சு அவனுக்கு. குழந்தை நடக்க முடியாமல் நடக்குது. இது ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸோட செப்பல். கடைசியில் பேராகான் தான் ஹெல்ப் பண்ணுது. கிராக்ஸ் ஆகுது, மயிராகுது.